ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாத காங்கிரஸ் கட்சியினர் தங்களை குறை சொல்ல முடியாது. முதலமைச்சர் ரங்கசாமி காட்டம். புதுச்சேரியில் தனக்கு எந்த தொகுதி என தெரியாமல் முதலமைச்சர் ரங்கசாமி திணறுகிறார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பரபரப்பு தகவல். புதுச்சேரியில் மானியம் பெற விவசாயிகளுக்கு தளர்வு அளிக்கப்படுகிறது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவிப்பு. ஆடி மாத 4ஆம் சனிக்கிழமையொட்டி திருநள்ளாற்றில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். ஆட்சியில் இருந்தபோது எதுவும் செய்யாத காங்கிரஸ் கட்சியினர் தற்போது குறை சொல்ல தகுதியற்றவர்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கடந்த 5 ஆண்டுகளில் எதையும் செய்யாத அரசியல் இருந்தவர்கள் தற்போது வளர்ச்சிப் பணிகள் நடக்கும்போது மக்களிடம் ஏதேனும் குறை சொல்ல வேண்டும் என பேசுகின்றார்கள். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர்கள் ஒரு அரசு பணியிடத்தை கூட நிரப்ப முடியவில்லை. ஆனால் தற்போது 5000 பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். இதில் குறை சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் குறை கூறுவது வழக்கமான ஒன்று. பல பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு வருகிறது. 90% பணிகள் நிறைவடைந்துள்ளது. 1 மாதத்தில் பயனாளிகளுக்கு குடியிருப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து மத்திய அரசிடம் கேட்டு பெறப்படும் என்று தெரிவித்துள்ள அவர், நிதி பெறுவது வேறு, மாநில அந்தஸ்து பெறுவது வேறு என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து கேட்பதை எப்போதும் விட்டுத்தர மாட்டோம் என்று தெரிவித்துள்ள அவர், தேவைப்பட்டால் சிறப்பு சட்டமன்றம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவோம். கடலூருக்கு வருகை தரவுள்ள பிரதமரை சந்திக்க வாய்ப்புள்ளது என்றும், முடிந்தால் அவரை சந்திப்போம் என்றும் தெரிவித்துள்ள அவர், அமைச்சர் ஜான்குமாருக்கு எப்போது வேண்டுமானாலும் இலாக்கா ஒதுக்கி தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மழைக்காலத்தை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த ஆட்சியில் மழைநீர் வடியவே பல நாட்கள் ஆனது. ஆனால் தற்போது 2 மணி நேரத்தில் மழைநீர் வடிந்து வருகிறது. புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்ந்து செயல்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிறைய பணிகள் நடக்கும் பொழுது நான் முதல்ல அறிக்கை சொல்லியிருக்கேன், எதையுமே 5 ஆண்டுக்கு செய்யாத ஒரு அரசு, அந்த அரசில் உள்ளவர்கள் இருந்தவர்கள் ஏதாவது பணிகள் அதிகமாக நடக்கும் பொழுது உள்கட்டமே அதாவது வளர்ச்சி பணிகள் நடக்கும் பொழுது இது மாதிரி எதையாவது ஒரு குறைய சொன்னதை மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும், பேச முடியும் நிலையில் பேசிட்டே இருக்காங்க. புதுச்சேரியில் தனக்கு எந்த தொகுதி என தெரியாமலே முதலமைச்சர் திணறி வருவதாக மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பேசும்போது, புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மக்கள் பிரதிநிதியாக இருந்த அமைச்சர்கள் சந்திர பிரியங்கா, சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சாமியார் ஆட்சி நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு எதுவுமே கிடையாது, ஆனால் எல்லாமே தனக்குதான் என்ற கொள்கையோடு செயல்படுபவரே முதலமைச்சர் ரங்கசாமி என்று தெரிவித்த அவர், தனது தொகுதிக்கு மட்டும் எல்லா சலுகைகளையும் கொடுத்து மற்ற தொகுதிக்கு எதுவும் கொடுக்காமல் இருந்த அவருக்கே தற்போது எந்த தொகுதி தனக்கு என்று தெரியாமல் திணறி வருவதாகவும் தெரிவித்த அவர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் போட்டியிட உள்ள தொகுதி என்ன என்பதை தைரியம் இருந்தால் கூறலாம் என்று தெரிவித்துள்ள அவர், அதே தொகுதியில் தனது சொந்த கட்சியினராலோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினராலோ தோற்கடிக்கப்படுவோம் என்ற பயம் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். இப்படி தனது கட்சியினருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் இடையே சிக்கி அச்சத்தில் திண்டாடிக் கொண்டிருக்கும் முதலமைச்சரால் மாநிலத்திற்கு எப்படி நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பிய வைத்திலிங்கம், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியிலே 2 தலைமை செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் 2 தலைமைக்கு நடுவில் பாரதிய ஜனதா கட்சியினர் சிக்கி தவிப்பதாகவும் தெரிவித்த அவர், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினரின் தேர்தல் குளறுபடிகளை ஆதாரத்தோடு காங்கிரஸ் கட்சி தலைவரான ராஜீவ்காந்தி வெட்ட வெளிச்சமாக விளக்கி கூறினார். எனவே மக்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருங்கால எதிர்காலத்தை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும்
அவர் தெரிவித்துள்ளார். எல்லா சாமியாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சாமியாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரா வச்சிருப்பாங்க, ஒரு கொடி போட்டுப்பாங்க. அந்த மடத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கும், அந்த ஒரு அமைப்புக்குன்னு ஒரு கொடி வச்சிருப்பாங்க, அந்த கொடியை போட்டுப்பாங்க. இவரு என்ன பண்ணாரு, நானும் பெரிய காரை வாங்கிறேன், ஏன்னா நான் ஒரு சாமியார், மற்ற சாமியார்லாம் ஒரு கார் தான் வச்சிருக்காங்க, நான் பெரிய சாமியார், அதனால 2 கார் வேணும். நான் எதுவுமே எனக்குன்னு கிடையாது, ஆனா எல்லாமே எனக்கு தான். எனக்குன்னு எதுவுமே கிடையாது, ஆனா எல்லாமே எனக்கு தான். இதுதான் ரங்கசாமியுடைய கொள்கை. புதுச்சேரியில் குழாய் கிணறு மோட்டார் மானியம் பெற விவசாயிகளுக்கு தளர்வு அளிக்கப்படுவதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டமன்ற கூட்டத்தொடரில் அளித்த உத்தரவாதத்தின்படி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திட்டங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் குழாய் கிணறு அமைக்கவும் நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தவும் வழங்கப்பட்டு வரும் மானியம் பெற தற்போதுள்ள உச்சவரம்பு பொது விவசாயிகளுக்கு 1.5 ஏக்கரிலிருந்து 1 ஏக்கராகவும், அட்டவணை இன விவசாயிகளுக்கு 1 ஏக்கரிலிருந்து அரை ஏக்கராகவும் குறைக்கப்படுகிறது. திட்ட விண்ணப்பங்களை நீர் நிலவியலாளர் அலுவலகம், மாநில நிலத்தடி நீர்பிரிவு மற்றும் மண்வள பாதுகாப்பு வேளாண் கூட்டு வளாகம், தட்டாஞ்சாவடி, புதுச்சேரி கிராம பகுதிகளில் உள்ள உழவர் உதவியகங்கள், வேளாண் துறை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் என்று தெரிவித்துள்ளார். ஆடி மாத 4ஆம் சனிக்கிழமையொட்டி உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பராணேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பராணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் ஆடி மாதம் 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகமும் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதிகாலை முதல் வரும் பக்தர்கள் நலத்தீர்த்தத்தில் புனித நீராடி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த நலன்களி தீர்த்த விநாயகரை வழிபட்டு பின்னர் தீபமேற்றி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ சனி பகவானை தரிசித்து அருள் பெற்று சென்றனர். வெடிகுண்டு மிரட்டல் அழைப்புகள் வந்தால் மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல் குறித்து புதுச்சேரி காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், போலி வெடிகுண்டு மிரட்டல் அழைப்புகள் தேவையற்ற பீதி, பொது அமைதிக்கு பாதிப்பு மற்றும் அவசர சேவைகள் வீணாக பயன்படுத்தப்படுவதற்கு காரணமாகின்றன. எனவே வெடிகுண்டு மிரட்டல் அழைப்பு வந்தால் அதனை அலட்சியமாக விடாதீர்கள், அமைதியாக இருங்கள் என்றும், அழைப்பாளியின் குரல், வார்த்தைகள் மற்றும் பின்னணி சத்தங்களை கவனியுங்கள், உடனடியாக காவல் நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிரவோ மற்றவர்களை பயமுறுத்தவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சமூக ஊடகங்களில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், காவல்துறை மற்றும் அவசர சேவை பணியாளர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போலி அழைப்புகள் குற்றம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போலி அழைப்புகளை செய்வது அல்லது பரப்புவது சட்டவிரோதம். இதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒதியம்பட்டு அரசு பள்ளி அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட நபரை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு அரசு பள்ளி அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சந்தேகப்படும்படி அங்கு நின்றிருந்த மகிழுந்தை சோதனை செய்தனர். அதில் மூட்டையில் தடை செய்யப்பட்ட 13,000 ரூபாய் மதிப்பிலான 15 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து மகிழுந்தில் இருந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் ஒதியம்பட்டை சேர்ந்த ஞானவெள்ளன் குமார் என்பது தெரியவந்தது. அவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் மகிழுந்து ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் ஒருநாள் நிபுணர் பயிலரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, ஹைதராபாத் தேசிய சேர்க்கை உற்பத்தி மையம் இணைந்து ஒருநாள் நிபுணர் பயிலரங்கு நடத்தியது. இதில் தொழில்துறை நிபுணர்கள், கல்வியியல் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் பலர் பங்கேற்றனர். தொடக்க விழாவில் துணைவேந்தர் பிரகேஷ் பாபு 3D அச்சிடல் தொழில்நுட்பத்தின் மாற்றமளிக்கும் திறன் பற்றி கூறினார். இந்த பயிலரங்கு 4 தொழில்நுட்ப அமர்வுகளாக நடைபெற்றது. பாலிமர், உலோக செயற்கை உற்பத்தி, வடிவமைப்புகள், பிந்தைய செயலாக்கங்கள், விண்வெளி, வாகனம், சுகாதாரம், ஆற்றல் துறைகளில் வழக்கு ஆய்வுகள் பற்றி விரிவான விவாதங்கள் நடைபெற்றது. இதில் யுனெஸ்கோ தலைவர் அருண் பிரசாத், கலாச்சாரம் மற்றும் கலாச்சார உறவுகள் இயக்குநர் கிளமெண்ட் லூத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கல்வி, தொழில்துறைக்கு இடையிலான ஒத்துழைப்புகள், அறிவு பகிர்வு, புதுமை வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பற்றி விளக்கமாக எடுத்துக் கூறினர். சுகாதாரத்துறை இயக்குநர் பணி நியமன விதிகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறையில் இயக்குநர் நியமித்தல் அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் நிர்வாகத்தில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டதாக தெரிகிறது. மருத்துவம் தொடர்பாக நியமிக்கப்படுகிற எந்தவொரு உயர் பதவியாக இருந்தாலும் ஆர்டிகல் 309 படி மத்திய சுகாதாரத்துறை சேவை விதி 1996 படி நியமிக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை கடந்த 7ஆம் தேதி ஏப்ரல் 2014 ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி புதிய இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் ஒரு தரப்பினர் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதுபோன்ற செயலால் சுகாதாரத்துறை இயக்குநர் தனது பணியை செய்வதில் சிரமம் ஏற்படும். அட்டவணை இனத்தை சேர்ந்த ஒரு நபர் சுகாதாரத்துறையில் இயக்குநர் பதவிக்கு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் இதை நீதிமன்றம் விசாரணைக்கு கொண்டு செல்வது சரியானதாக இருக்காது என்றும், சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம், அதில் உள்ள பணி நியமன விதிகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உலக கைப்பந்து போட்டிக்கு மாணவர்கள் தேர்வு எதிர்வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் கைப்பந்து போட்டி வீரர் தேர்வு வருகிற ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை 8 மணிக்கு லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் வரும் 25ஆம் தேதி புனேவில் நடைபெறும் 2ஆம் கட்ட வீரர்கள் தேர்வில் பங்கேற்க வேண்டும். இதில் தேர்வாகும் மாணவ மாணவிகள் டிசம்பர் 4ஆம் தேதி சீனாவில் நடைபெறவுள்ள உலக பள்ளி கைப்பந்து போட்டிக்கு அனுப்பப்படுவார்கள். நடப்பு கல்வியாண்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், கடந்த 2010 ஜனவரி 1ஆம் தேதி அன்றோ அதற்கு பிறகோ பிரிந்திருக்க வேண்டும் என்றும், போக்குவரத்து செலவினங்களை மாணவ மாணவிகள் சொந்தமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பள்ளி கல்வித்துறை இணையதளத்தை பார்வையிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.